என்ன கங்க நிக்கிறா? அதுவும் நல்லடி. இந்த ரொட்டி துண்டை போட்டு ஒரு மீனை பிடிக்கலான்னு நிக்கிறேன். சரி நீ கரையில என்ன பிடிக்கி, நான் தனிக்குள்ள போய் பிடிக்கிறேன். எங்கேயாவது போய் பொறியிரு, இப்ப போய் தொலை. என்ன அன்னைக்குன்னு பார்த்து ஒரு மீனும் சிக்க மாட்டேங்குது, ஒன்னையும் காணோமே. இன்னைக்குன்னு பார்த்து ஏத்து விட்டுக்காரு, ஏத்தாப்புல வந்தா அந்த ராசி தான் போல. சரி ரொட்டி துண்டை போட்டு பாப்போம், ஏதாவது மீன் கவுதான்னு. இன்னைக்கு பொழப்பு இப்படி ஒரு மீன் கிடைக்காம போயிருமோ? ஆக இந்த ஒரு மீன் வருது கவ போகுது. ஐயோ போயிருச்சே. சரி ரொட்டி துண்டை கவுவோம், அடுத்து ஒரு அட்டம் பண்ணுவோம். என்ன ஏதாவது இன்னைக்குன்னு பார்த்து ஒரு மீன் சிக்க மாட்டேங்குது. ஐயோ ரொட்டி துண்டை நினைஞ்சு ஊறிட போகுது. இது அடுத்த அட்டம். அத்தி ஆமவாயே வந்தா ரொட்டி எல்லா பக்கம் உறிஞ்சிருவானே. இப்ப ஆமையார நீ போப்பா, என்கிட்ட இருக்கிறதே ஒரே ரொட்டி துண்டு, அதை வச்சுதான் நம்ம மீனை பிடிக்கணும். நல்ல வேலை ஆமவாயன் போயிட்டான். நம்ம அடுத்து ட்ரை பண்ணுவோம். சரி எவ்வளவு நேரம் தான் கால் கருக நிக்கிறது? ஒரு மீன் கிடைச்சா போதும், பிரேக்ஃபாஸ்ட முடிச்சிருவேன். கிடைக்குமான்னு பாப்போம். நம்ம ராஜேந்திரம் அனைத்து மீனாகி விடுமோ? இனி இந்த சனியை முடிச்ச ஏத்து விட்டு வேற மூஞ்சிலே முழிக்க கூடாது. ஆகா கொளுத்த மீன் ஒண்ணு வருது. இப்போ போட ரொட்டி தொண்ட. வாடி 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 என்சலம், வாடி 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 மெல்ல வாடி வந்து கவுடி அப்படி வாடி. சூப்பரா ஒரு மீன் கிடைச்சது மக்களே. நான் போய்